அவனை காலகாலத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துறதுக்கான வழிய பாரு. அதுதான் உனக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. ராஜே, ராஜே, அப்பா தரகர் மூலமா உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். நல்ல பெரிய குடும்பம், வசதியான குடும்பம். கோயம்புத்தூர்ல காட்டன் மில்லாம் வச்சிருக்காங்க. பையனும் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா ராஜா மாதிரி லட்சணமா இருப்பான். நீ சரின்னு சொன்னேன்னா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன சொல்ற? பொண்ணு வாக்க வர சொல்லட்டுமா? என்னடா ஒன்னும் சொல்ல மாட்டுக்க? உங்களுக்கு ஆசையா இருந்தா அம்மாவை கட்டி வைங்க. அடிச்சுன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏய், உன் மனசுல என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க? கல்யாணமே பண்ணிக்காம காலம் முறை இப்படியே இருக்க போறியா? நான் ஏன் இப்படியே இருக்கணும்? தொங்க தொங்க தாலியை கட்டிக்கிட்டு 2-3 குழந்தைய பெத்து குடும்பம் புருஷன்னு வாழ எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா நான் கட்டிக்கிட்டேன்னா என் அர்ஜுன் மாமாவை தான் கட்டிக்குவேன். உங்களால அது முடியுமா? முடியும்னா போய் அர்ஜுன் மாமா கிட்ட பேசுங்க. என்னம்மா நீ பேசுற? நீ அவன் என்ன பேசுற நிலையில இருக்கான்? அவனே சித்தம் கலங்கி போயிருக்கான். அவங்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம் ஆக போகுது? அப்படின்னா கல்யாண பேச்சே எடுக்காதீங்க. நான் இப்படியே இருந்துடுறேன். கிறுக்குத்தனமா பேசி தொலையாது. அவன் அன்னைக்கு இருந்த நிலைமை வேற, இன்னைக்கு இருக்கிற நிலைமை வேற. அந்த லூஸ் ஃபைல கல்யாணம் பண்ணிட்டு நீ என்னத்தை கழிக்க போற? அதுவும் இல்லாம அந்த பேய் பிடிச்ச ஆதிரா அர்ஜுனுக்கு காவலா இருக்கா. 2 பேரையும் பிரிக்கிறது முடியாத காரியம்டி. ராஜே, உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். ஆதிராவால எத்தனை பேர் செத்து தொலைஞ்சிருக்காங்க தெரியுமா? கதறையா உட சொல்லியிருக்கனா இல்லையா? மாமாவை தான் கட்டுவேன்னு ஆசைப்பட்டு அவட்ட போய் மாட்டிக்கிறாங்க. நான் செத்தாலும் பரவாயில்லப்பா. அவளா நானான்னு அதையும் நான் பாத்துறேன். ஏய், அவ பேயினா அப்படி நான் பயந்துருவேனா? அர்ஜுன் மட்டும் எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆதிராவை ஒரே அடியா கொன்னுட்டு நானும் மேல போய் சேர்ந்துருவேன். பைத்தியக்காரி, பைத்தியக்காரி மாதிரி பேசாத. அவனுக்காக உயிரை விட அளவுக்கு அவன் பெரிய கொம்பனா ஆயிட்டானா? அவனே தான் பேர் என்ன, தான் பொண்டாடி பேர் என்ன தெரியாம அப்படியே பைத்தியம் முடிச்ச ஆளையரா. அவனுக்காக பெரிய மாதிரி உயிரை விட சொல்லிட்டு இருக்க. போதும், நிறுத்துங்கப்பா. இன்னொரு வார்த்தை என் மாமாவை பத்தி தப்பா ஏதாவது பேசுனீங்க, அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். ஏய், என்னடி பேசுற நீ? போதுமா? நீ கிளம்புறியா? என் வாயில ஏதாவது வந்துற போகுது. ஆமாண்டி, உனக்கு போய் நல்லது நினைக்கிறேன் பாரு. நீ இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலையும் சொல்லுவ. தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் பேசுற? தப்பு தாண்டி. இதுக்கு ஏன் புத்தியை தான் அடிச்சுக்கணும். நீயும் ஆச்சு அவரும் ஆச்சு, என்னமோ பண்ணிக்கோங்க. ராஜே, டேய் தபார், அப்பா சொன்னா கேளு. நீ அர்ஜுன் அர்ஜுன் என்கிட்டே இருந்தேன்னா இலவ தகலியாட்டம் என்கிட்டதான் சாகணும். உன் வாழ்க்கையில நீ நல்லா வாழணும்னு நினைச்சேன்னா அர்ஜுன மறந்துரு. அர்ஜுனா, உன் வாழ்க்கையா எதுன்னு நல்லா முடிவு பண்ணு. யோசிக்கிறியல்ல? அர்ஜுனா, உன் வாழ்க்கையா? சொல்லுமா, சொல்லுடா. அர்ஜுன், அறிவிட்டவன், அறிவிட்டவன் அர்ஜுன், பெரிய அர்ஜுன். எங்களுக்குன்னு புறம் தொலைஞ்சிருக்கேன், நாசமா போறவன. உன்னால நானும் அவளும் செத்து தொலைய வேண்டியதுதான். நீ நல்லா வாழ மாட்டேன், எங்களையும் நல்லா இருக்க விட மாட்டேன். என்னத்தான் படிச்சு கிழிச்சு தொலைஞ்சா? படிச்சு உன்ன அப்படி ஒன்னா பேர தொலைஞ்சிட்டேன். இல்லடா அப்படியே உன்ன போட்டுருவோம். பாத்துக்கோ, போய் தொலை, போய் சாவு. போ போ, எக்கேட்டும் போ, போய் தொலை போ.
இருக்கீங்க? நீங்க இங்க எப்படி வந்தீங்க? நீங்க பேயா? நான் பேய் இல்லம்மா, நான் ஒரு பரலோக சஞ்சாரி.